திண்டுக்கல்லில் புதிய பேருந்து நிலையம் அமைவதற்கு பொதுமக்களில் ஒரு சாரார் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் ஒரு சாரார் கடுமையான எதிர்ப்பையும் பதிவு செய்து வருகின்றனர். திண்டுக்கல் மாநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள காமராஜர் பேருந்து நிலையம் மிக குறுகியதாக இருப்பதாலும் நகருக்குள் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாலும் திண்டுக்கல்லில் இருந்து புறநகர் பகுதியான கொட்டப்பட்டி அருகே ரூபாய் 75 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டம் முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கப்பட்டு உள்ளன. இந்நிலையில் புதிய பேருந்து நிலையம் அமைய உள்ள பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு தோல் தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் தொழிற்சாலையில் இருந்து வெளிவரும் ரசாயன கழிவுகள் நிரம்பி இருந்த பகுதி என அந்த பகுதியின் மண் உறுதித்தன்மை குறைந்து தரமற்ற நிலையில் இருப்பதாகவும் அங்கு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படுவது ஆபத்தானது என்றும் அங்கு கட்டப்படும் கட்டிடங்கள் தரமானதாக இருக்காது என்றும் அதனால் அந்த பகுதியில் பேருந்து நிலையம் அமைக்கக்கூடாது என பொதுமக்களில் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். நகராட்சி தேர்வு செய்யப்பட்டுள்ள பஸ் ஸ்டாண்டு அந்த இடம் அந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுவதற்கு தகுதியான இடம் இல்லை. ஏனென்றால் அங்கு பல வருஷமாக தோல் சாப்பு தண்ணி ஸ்டோரேஜ் ஆகி 400 வருஷம் இருந்த இடம். அந்த இடத்துல பில்டிங் கட்டினா கட்டடம் சிறைத்தன்மை இருக்காது. இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டு உள்ளது. புதிய பேருந்து நிலையம் அமைவதற்கான தேர்வு செய்யப்பட்டுள்ள பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தின் தமிழகத்தின் வடக்கு, மேற்கு மற்றும் தென் மாவட்டங்களை எளிதாக இணைக்கும் பகுதியாக உள்ளது. இதனால்தான் அந்த பகுதியில் புதிய பேருந்து நிலையம் கட்ட முடிவு செய்யப்பட்டு உள்ளது. ஆனால் மண்ணின் தன்மை பேருந்து நிலைய கட்டுமான பணிகளுக்கு சாதகமாக இருக்காது என்பதால் அங்கு பேருந்து நிலையம் அமையக்கூடாது என பொதுமக்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வர்றோம், மக்களுக்கு பயன்படுற மாதிரி கொண்டு வரோம்னா அது மக்களுக்கு உண்மையிலேயே பயன்படுற மாதிரி இருக்கணும். அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு வந்ததுன்னா மக்கள் தண்ணி குடிக்க முடியாது, டாய்லெட் போக முடியாது, டாய்லெட் மெயின்டைன் பண்ண முடியாது, பூரா உப்பு தண்ணி எதுக்குமே ஆகாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்டை வச்சா என்ன ஆகும்? பஸ் ஸ்டாண்டு அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு லாயக்கே இல்லை. வேற நல்ல இடத்துல கொண்டு வச்சா பரவாயில்ல. ஆனால் திண்டுக்கல் நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு திண்டுக்கல் புறநகர் பகுதியில் பல்வேறு இடங்களில் நிலம் ஆய்வு செய்யப்பட்டது. இடம் எங்க வேற இடம் எங்க இருக்கு? இருந்த இடத்த பூரா ஒதுக்கி இது செங்கோலத்தை நீர் ஆதாரம் உள்ள இடம்னு சொல்லிட்டாங்க. அங்குலாஸ்காரங்க கொடுத்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அதையே இப்போ இருக்கிற இடத்துல தான் வேறு இடம் இல்லை. மதுரை ரோட்லேயும் போட்டால் மதுரை ரோட்லேயும் தோல் ஷாப் தான். இதை விட மோசம் மதுரை ரோடு. வேறு இடம் இல்லை. இருக்கிற இடத்த பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. சரியான அளவு நிலம் அமையாத நிலையில் தற்போது புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான இடம் கொட்டப்பட்டி அருகே தேர்வு செய்யப்பட்டு உள்ளது. அங்கு பேருந்து நிலையம் அமைந்தால் சேலம், கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களில் இருந்தும் திருச்சி, விழுப்புரம், சென்னை, வேலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இருந்தும் மதுரை, நெல்லை, கன்னியாகுமரி உள்ள தென் மாவட்டங்களில் இருந்தும் எளிதாக பேருந்துகள் திண்டுக்கல் நகருக்குள் வராமல் புறவழி சாலையிலே இயக்க முடியும் என்பதால் நகர்பகுதியில் பேருந்து நிலையம், எனவே அந்த இடத்தில் பேருந்து நிலையம் அமைவதுதான் சரியானது என பொதுமக்களில் ஒரு சிலர் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இப்போதைக்கு திண்டுக்கல்ல பஸ் ஸ்டாண்டு வர்ற அளவுக்கு சூட்டபுள் இல்லைன்னா இடம் இல்லை. எந்த இடம் இருக்க இடத்த அமைக்கிறது தான் புத்திசாலித்தனம். எனக்கு வத்தலகுண்டு ஏரியா இருந்தால் எனக்கு நல்லா தான் இருக்கும். எனக்கு அது வசதியாக தான் இருக்குது. எனக்கு போக்குவரத்துக்கு அது நல்ல வசதி. பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சுனாக்க எங்கள் ஏரியாவுக்கு போக்குவரத்து நல்லா இருக்கு. புது பஸ் ஸ்டாண்டு தேவையில்லாத ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் அந்த மாதிரியான இடம். பல ஆண்டுகளாக தோல் ஷாப்பு கழிவுகள் உள்ள இடம்.
மாசுபாட்டு வாரியமாக இருக்கட்டும், சுற்றுச்சூழலாக இருக்கட்டும், சுற்றுச்சூழல் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்காங்க. பட் அது எந்தளவுக்கு அந்த குளத்துக்கு மேலே கட்டினா அப்புறம் நாளைக்கு பிரச்சனை தானே, பில்டிங்கு பிரச்சனை, மக்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இது திண்டுக்கல் உள்ளே வந்துட்டு போகிறது இது ஈஸியாக தான் இருக்குது. டவுன் பஸ்ஸை வேணால் வெளியே குறையும். டவுன் பஸ்ஸை பூரா வெளியேற்றலாம், டவுன் பஸ்ஸை பூரா வெளியேற்றலாம். ரூட் பஸ் பூரா எப்பவும் போல உள்ளே வந்துட்டு போகணும். ஏன்னா ரூட் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு இங்கேருந்து டவுன் பஸ்ஸில் போகணும், அதுக்கப்புறம் பிடிக்கணும். டிராஃபிக்கை குறைக்கணும்னு சொல்லுங்க, உங்கள் மனசில் என்ன போடுறது சொல்லுங்கள். திண்டுக்கல்லில் புதிய பேருந்து நிலையம் அமையப்பட்ட இடம் வேணுமா வேணாமா? திண்டுக்கல்லில் புது பஸ் ஸ்டாண்டு வந்து தேவையில்லாத ஒன்று. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடம் வந்து அந்த மாதிரியான இடம். பல ஆண்டுகளாக தோல் ஷாப்பு கழிவுகள் உள்ள இடம், மாசுபாட்டு வாரியமாக இருக்கட்டும், சுற்றுச்சூழலாக இருக்கட்டும், சுற்றுச்சூழல் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்காங்க. பட் அது எந்தளவுக்கு பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். பஸ் ஸ்டாண்டு வரலாம், ஆனால் அந்த இடம் செட் ஆகாது. அதில் போர் போட்டால் கருப்பு தண்ணி வரும், பில்டிங் கீழே எழுதி விழுந்துடும். அதனால் இடத்த மாற்றுங்க.